தலைநகர் புக்கிட் பிந்தாங்கில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 176 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததை அடுத்து நேற்றிரவு 7:15 மணி வாக்கில் ஜலன் அலோரில் சோதனை நடைபெற்றதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் சவுபி வான் யூசுப் கூறினார். குடிநுழைவுத்துறையின் 61 அதிகாரிகளும் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKலின் 30 அமலாக்க அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டனர். கைதானவர்களில் 71 வங்காளதேசிகள், 60 மியான்மர் நாட்டவர், 24 இந்தோனேசியர்கள், 16 நேபாளிகள், 3 பாகிஸ்தானியர்களும் அடங்குவர். மேல் நடவடிக்கைக்காக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை தலைமையகத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர். முறையான பயணப்பத்திரம் இல்லாதது, அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதலாக தங்கியிருந்தது போன்ற காரணங்களுக்காக அவர்கள் மீது விசாரணை நடைபெறுகிறது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.